என்ன நடக்குதுங்க? 2 பேரும் ஒன்னா தானே வெளியே போனாங்க. வரும்போது இவ மட்டும் ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கா? நிச்சயமா சார். கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். மீட்டிங்கை ஃபோன்லேயே முடிச்சிடலாம். அப்புறம் அந்த மீட்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே சார், ஓகே. எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நோ ப்ராப்ளம், வில் டிஸ்கஸ். ஐயோ செல்வி, செல்வி என்னாச்சு? செல்வி செல்வி தண்ணி குடி. செல்வி செல்வி நான் வந்துட்டேன், நீ கவலைப்படாத. சரி வா வா வா. என்னாச்சு செல்வி? அழாத. இப்ப சொல்லு, என்னாச்சு? எதுக்காக உன்னை 4 பேர் துரத்திட்டு வந்தாங்க? யார் அவங்க? நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை செல்வி. நீ எதுக்கும் பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன் உன் கூட. நீ தைரியமா சொல்லு செல்வி, என்ன நடக்குது உன்னை சுத்தி? உனக்கு அஞ்சலிய தெரியுமா? அஸ்வந்த் கூட ஸ்கூல்ல படிக்கிற அந்த குட்டி பொண்ணையா சொல்ற? ஆமா மாயா, அவ என் பக்கத்து வீட்டு பொண்ணுதான். அவங்களாலதான் எனக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். அவங்களால உனக்கு ஆபத்தா? நீ என்ன சொல்ற செல்வி? அவங்க அம்மாதான் மாயா என்ன கொல்ல பாக்குறாங்க. வாட்? அஞ்சலியோட அம்மா உன்னை கொல்ல பார்த்தாங்களா? ஆமா, ஒரு நாள் என்னால நம்பவே முடியல மாயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாயா. அவ ரொம்ப தப்பானவ மாயா. சரி, அவ தப்பானவளாவே இருந்தாலும் அவ ஏன் உன்னை கொல்ல வரணும்? அதான் மாயா எனக்குமே புரியல. சரி சரி, நான் உன்னை ஸ்கூல்ல வந்து பாக்குறேன். நீ தைரியமா போ. உன் மேல ஒரு துரும்பு கூட படாத செல்வி, நான் இருக்கேன். நீ கவலைப்படாத, சரியா? மாயா தைரியமா இரு செல்வி. நம்ம 2 பேரும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாயா, சந்தோஷ்க்கு நாம பார்த்து பேசினது எதுவும் தெரியாது இல்ல? எதுவுமே தெரியாது, போதுமா? ரொம்ப நன்றி மாயா. அதெல்லாம் இருக்கட்டும் செல்வி, முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. நம்ம இங்க பேச வேண்டாம். நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். தனியா பேசுவோம், சரியா? சரி மாயா, நான் போயிட்டு வரேன். போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அஞ்சலியோட அம்மா செல்வியை கொல்ல வந்தாங்களா? அவங்க ஏன் செல்வியை கொல்லணும்? யார் அவ? பக்கவா இருக்குல்ல? பக்காவா இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல அஞ்சலி இந்த வழியா தான் டான்ஸ் கிளாஸ்க்கு போவா. அதுக்கு கத்து வச்சிருக்கிற மொத்த வெறி இறக்கு தல. ஆமாம் தல, சும்மா ஆவுன்னு 2 கல்லோட 2 கட்டி எடுத்தும் காலோட. யார் கல்ல? ஓ கல்லையா? ஐயோ தல, நீ தானே கராட்டே மாஸ்டரு, உன் கல்ல தான் உடைக்கணும். உடைச்சா இதெல்லாம் ஜுஜுபி மாதிரி உடைச்சு தள்ளுற வீரனா இருக்கானே, சும்மா பாம்பு பார்த்து பயந்தானோன்னு அவளுக்கு ஒரு பயம் வரும் தல. அப்படிங்கிற இத மட்டும் நீ செஞ்சு பாரு, அஞ்சலி உன்னை பார்த்தாலே சும்மா தெரிச்சு ஓடுவா. அதெல்லாம் ஓகேதான்.
ஆனா இதெல்லாம் முடிச்சா கை வலிக்காது? கையெல்லாம் உடஞ்சி பீஸ் பீஸ் ஆயிடும். அடப்பாவி, என்னடா சொல்ற? நீ அவ்வளோ பழி வாங்குறியா இல்லை என்ன பழி வாங்குறியா? அப்படியெல்லாம் இல்லை தலை. இதோ பாரு, உனக்காக 2 கல்லை உடச்சி வச்சிருக்கேன். ஒன்று இது, இன்னொன்று இது. அப்போ இது? அதெல்லாம் ஒரிஜினல் தலை, சும்மா மேட்ச் பண்ண வச்சிருக்கேன். அப்போ இந்த கட்டெல்லாம்? தலை, இதுலயும் 2 கட்டை உடைச்சு வச்சிருக்கேன். ஒன்னு இது, இன்னொன்னு இது. தலை, அங்க பாரு தலை. அவகிட்ட வரட்டும் அப்படின்ற. ஆமாம் தலை. ஏ சுண்டலி, ஜவா. பாம்பு கட்டி பயமுத்துறியா? உன்னை எங்க அடிச்சா என்ன ஆகுன்னு பாக்குறியா? யாராலையும் உடைக்க முடியாத அந்த கல் எடுத்து மேல விட. ஓகே மாஸ்டர். தம்மா துண்டு பாம்பு கட்டி பயன்படுத்தா நீ பெரிய ஆளாரியா? பெட்ராத்த டிராகன் பார்க்கறியா? சிங்கம் ஓங்கி வச்சா 1.5 டன் வெயிட் தான். இந்த டிராகன் ஓங்கி வச்சா 100 டன் வெயிட். பாரியா பாரியா. உடஞ்சிருல. தட்டு தலை, டப்புன்னு உடையும். சுண்டலி, இங்கே வாய போட்ட அப்படி இன்னும் நிறைய இருக்கு. யாராலும் உடைக்க முடியாது, அதை கட்டியாடுறான். இந்தோக மாஸ்டர். ஏய், இன்னும் நடுறா. இனிமேல் பாம்பு விடுறது, இந்த புறா விடுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரு அடி உன் பண்டை உடைச்சிடுவேன். ஒழுங்கு மாதிரி ஓடிப்போய். என்னடா பேக்ல கல்றா? தெரியலையே தலை. என்னடா ஒரிஜினல் கல் எடுத்து வச்சுடா. ஐயோ, 2 கல் எடுத்து வச்சுடா. இவளுங்க 2 பேரும் இங்கே என்ன பேசிட்டு இருக்காளுங்க?
அஞ்சலி, மிஸ் கம் ஹியர். குட் மார்னிங் மிஸ். மார்னிங். எல்லாரும் காம்போசிஷன் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன் மிஸ். அஞ்சலி, நீ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டியா? கலெக்ட் பண்ணிட்டேன் மிஸ். குட் கேர்ள்ஸ். சரி, all of you go to your class. Thank you மிஸ். Okay. மம்மி வா போலாம். ஏய், நீ இன்னும் இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பலையா? அன்னைக்கே வந்து உன்னை பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ உன்னை இப்போ அனுப்பிடுவேன் அப்பா அனுப்பிடுவேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் நீ இங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்கியா? இல்லைங்க, ஸ்கூல் பசங்க எல்லாரும் போக வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால தான். அதனால சின்ன பசங்க சொன்னா நீ போக மாட்டியா? உனக்குலாம் அறிவே இல்லையா? ஏங்க பாவங்க, விடுங்க. ஏதோ சம்பளத்துக்காக வேலை பாக்குறாங்க. நம்ம குழந்தைங்களெல்லாம் அன்பா பாத்துக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, நானும் உங்களை மாதிரி தான் முதல்ல இவங்கள நம்பினேன். என் குழந்தைய அன்பா பாத்துக்கிறாங்களேன்னு என் கையால சாப்பாடு எல்லாம் நான் கட்டி கொடுத்தேன். ஆனா நான் கட்டி கொடுத்த சாப்பாடுல விஷம் இருக்குன்னு சொன்னவங்க இவங்க. அம்மா, அஞ்சம்மா ரொம்ப பாவம்மா. அவங்கள திட்டாதீங்கம்மா. ஏய், உன்னை அனுப்ப மறந்துட்ட பாரு. கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, போ. சாரி அஞ்சம்மா. ஏய், அங்க என்னடி பாக்குற? சீக்கிரம் கிளாஸ்க்கு போ. போ. ஏங்க, பாக்குறதுக்கு தாங்க அவ மூஞ்ச பரிதாபமா வச்சுப்பா. ஆனா இருக்கிறதுலே மோசமான பொம்பளை இவ. நான் என் குழந்தைக்கு ஊட்டின கோவில் பிரசாதத்துல கூட விஷம் இருக்குன்னு சொல்லி என் பொண்ணோட மனசுல விஷத்தை வச்சவ இவ. இவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. கோவப்படாதீங்க, விடுங்க. அவங்க பாவம். ஏதோ குழந்தை மேல இருக்கிற அன்பால அப்படி செஞ்சுட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே. எப்படிங்க விட முடியும்? என் நிலைமையில இருந்து பார்த்தா உங்களுக்கு அப்ப தெரியும். எத்தனையோ வருஷம் கழிச்சு என் அஞ்சலி எனக்கு கிடைச்சிருக்கா. அவ என்னை பத்தி என்ன நினைப்பான்னு கொஞ்சோண்டு யோசிச்சு பாத்தீங்களா? பெத்த தாயவே பார்த்து குழந்தை பயப்படுறான்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா? அஞ்சலியை நான் சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. தோ எல்லாம் இங்க நிக்கிறாளே இவளால. ஏய், இங்க பாரு. நீ ஸ்கூல்ல ஏதாவது ஒரு மூலையில இருப்பியோ, வேலை செய்யறியோ செய்யலையோ, அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா இனிமே உன்னால எனக்கோ என் குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி விடுங்க, இனிமே அப்படிலாம் நடக்காது. அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஏங்க, உங்க பையனும் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான். இந்த பொம்பளை கூடலாம் அதிகமா பேச்சு வச்சுக்காதீங்க. உங்க குழந்தை மனசையும் சேர்த்து கெடுத்துருவா. ரொம்ப டேஞ்சரான பொம்பளை இவ. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறவ இவ. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. உங்க குழந்தையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. ஏய், நீ இனிமே அஞ்சலி பக்கமே வரக்கூடாது. மீறி வந்த அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தீங்கல்ல, அதுல இருக்கிறது உங்க நம்பர் தானே? ஆமா. மார்னிங் ஒரு 11 o'clockல இருந்து உங்களுக்கு நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். நீங்க எடுக்கவே இல்ல. சாரிங்க, நான் புது நம்பர்ல இருந்து ஃபோன் வந்தா எடுக்கிறது இல்ல. ஆமா, என்ன விஷயம்? நான் உங்க ஆபீஸ்க்கே வந்து பேசலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து அஞ்சலி விஷயமாதான். இல்லங்க, அஞ்சலியோட அம்மா. பிரியாவை பத்தியா? இல்லங்க, உங்க வைஃப் இல்ல. இப்ப புதுசா வந்திருக்காங்கல்ல ஒருத்தவங்க. ஆமா, தீபா. அவங்க தான் அஞ்சலி பெத்த அம்மா. அவங்களுக்கு என்ன இப்போ? இல்லங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்களும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்? அஞ்சலி அஞ்சம்மாவுக்காக கொண்டு போன ஃபுட்ல பாய்சன் கலந்தது. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனா அதான் உண்மை இல்லையே. அப்படின்னு நாம நினைக்கிறோம்.
ஆனா ஒருவேளை அது வேற மாதிரி இருந்தா? என்ன சொல்ல வரீங்க? அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் தீபா அஞ்சம்மாவை பார்த்து மறையும் போது அஞ்சம்மா அவங்கள ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க எங்க போனாங்கன்ட்டு அஞ்சம்மாவும் பின்னாடியே போயிருக்காங்க. 4 ரவுடிங்க வந்து அவங்கள துரத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தான் அன்னைக்கு அவங்கள காப்பாத்தினேன். யாருங்க அந்த அஞ்சம்மா? எப்போ பார்த்தாலும் எங்க குடும்ப விஷயத்திலேயே தலையிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அதிக பிரசங்கன்னு அஞ்சலி ஸ்கூலுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் பேசுறீங்க? அஞ்சம்மா சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, அதான் நாங்க ஸ்கூல்லயே போய் நேர்லயே விசாரிச்சுட்டு வந்தோமே. அது எப்படிங்க? நாங்களும் தினமும் தீபா கையில தான் சாப்பிடுறோம். எங்க யாருக்குமே விஷம் கலந்து கொடுக்காதவங்க எங்க குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்திக்கு எப்படி விஷம் கலந்து கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவங்க எங்க இருந்தோ திடீர்னு வந்தவங்க. இப்ப நீங்க அன்பா வளர்த்த குழந்தைக்கு அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மேல டவுட் இருந்துச்சுன்னா அதை நம்ம தீர விசாரிக்கிறதுல தப்பு இல்லையே. மேடம், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? படிக்காத முட்டாள் மாதிரி தெரியுதா? சார், குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல இருந்து குழந்தை அவங்களுக்கு தான் பிறந்ததா இல்லையா, அவங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, எங்க இருந்து வராங்க, என்ன வேலை பண்றாங்க, இதெல்லாம் நாங்க போலீஸை வச்சு தீர விசாரிச்சிட்டோம். அவங்க தான் குழந்தையோட பெத்த தாய். குழந்தைய கொண்டு போகணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சர்ச் ஃபாதர் ஊர்ல இருந்திருந்தா அவங்க அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டு எப்பயோ குழந்தைய கூட்டு போயிருப்பாங்க. அவங்கள போய் கெட்டவங்க விஷம் கொடுத்தாங்கன்னு சந்தேகப்பட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஐ மீன், என் ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அஞ்சலியை மட்டும் இல்லைங்க, என் பையன் அஸ்வந்தையும் அஞ்சமா தான் பாத்துக்கிறாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம குழந்தைங்க மேலெல்லாம் அவங்க உயிரே வச்சிருக்காங்க. அவங்க ஒண்ணு சொன்னா நிச்சயமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்னங்க பேசுறீங்க? அந்த பொம்பளை விஷங்குது, குழந்தை சாகிற மாதிரி கனவு கண்டாங்குது. நாங்களும் குழந்தையோட பேரண்ட்ஸ் தாங்க. இப்படி எல்லாம் நல்லா இருக்க குழந்தைய பத்தி யாராவது சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? அது வந்து சார். மேடம், நீங்க தயவு செஞ்சு மறுபடியும் இதை பத்தி பேசாதீங்க. 1000 அடாப்டேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து அதை 5 வருஷம் அன்பா வளர்த்த தகப்பண்ணா. அதை பெத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது கண்டவங்க கிட்ட விசாரிக்காமலாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஐ எம் நாட் சச் அன் irresponsible father. ஐயோ சார், நான் அப்படிலாம் சொல்ல வரல. பின்ன வேற என்ன சொல்ல வரீங்க? என்ன அலர்ட் பண்றீங்களா, இல்ல பயமுறுத்துறீங்களா, இல்ல பைத்தியமாக்குறீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார். அஞ்சலி மேல இருக்கிற அக்கறையால தான் நான் இவ்ளோ தூரம் வந்தேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க அந்த அஞ்சமாலாம் என் குழந்தை மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. அதை நான் மதிக்கிறேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. சும்மா விஷம் இருக்குன்னு குழந்தை மனசு கெடுக்கிறதும், அவ பெத்த அம்மாவை சந்தேகப்பட்டு குழந்தை கூட சேர விடாம பண்றதும், இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்க. அதான் அந்த அஞ்சம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, அந்த அஞ்சம்மா விடுங்க. அவங்க படிக்காதவங்க, ஸ்கூல் ஆயா. ஆனா நீங்க படிச்சவங்க தானே. தயவு செஞ்சு அவங்க சந்தேகத்தையும் கட்டுக்கதையும் கேட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு எங்க குடும்பத்துல வீணா குழப்பத்தை உண்டாக்காதீங்க. ஒரு தத்து குழந்தைக்கு அவளை பெத்த தாய் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அந்த நல்ல விஷயம் அஞ்சலிக்கு நடந்திருக்கு. தயவு செஞ்சு அந்த அஞ்சம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி என் ஒய்ஃப் கிட்டயோ இல்ல என் அம்மா கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. என் குழந்தை இன்னும் ரொம்ப பயந்துருவா. உங்களுக்கு நிஜமாவே அஞ்சலி மேல அக்கறை இருந்தா இந்த டாபிக் இதோட விட்டுருங்க. என் குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. இவர் பேசுறதே பேசிட்டு இருக்காரு. எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லைங்க. அவ்வளவுதானே? உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சுல்ல? தீர்ந்துடுச்சு. சரி, மறுபடியும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டயும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களே? இல்லைங்க, பண்ண மாட்டேன். தேங்க்யூ. இங்க பாருங்க சார், நீங்க கேட்ட 15 lakhs ரெடியா இருக்கு. நீங்க இப்ப வந்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு போயிடலாம். நாளைக்கு சாயந்தரமே நம்மளுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருங்க. டிலே பண்ணீங்கன்னா நான் திரும்ப வேற ஏஜென்சி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆமாம் சார், 15 lakhs
லிக்விட் கேஷ். உங்கள் அக்கௌண்ட்டை உடனே அனுப்புங்க. வாங்கிட்டு போய் வேலையை சீக்கிரம் முடிக்க சொல்லுங்கள். சரி சார், நான் வீட்டில் இருக்க மாட்டேன். வீட்டில் இருக்கவங்க கிட்ட கேஷை நான் கொடுத்துட்டு போகிறேன். என் பேரையும் டென்ரோட நம்பரையும் சொல்லுங்கள். அவங்க கேஷ் கொடுப்பாங்க. சரி சார். சீக்கிரம் வர சொல்லுங்கள். தேங்க்யூ. தீபா, என்னங்க? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க. இதுல 15 lakhs கேஷ் இருக்கு. இதுக்குள்ள டென்ரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கு. இது ரெண்டையும் கரெக்டா சொன்னாருன்னா இந்த பணத்தை மட்டும் அவர்கிட்ட எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதுல 15 lakhs இருக்கான்னு கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுங்க. சரிங்க. சரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அஞ்சலி, டாடி ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பை டாடி. பாய். இவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து தான் பணம் வருதோ? 1 6 10 12 20 20 லட்சம். 10 into 2 20. டாடி 15 ன்னாரு. இதுல 20 lakhs இருக்கு. பையில 15 லட்சம் தானே இருக்குன்னு சொன்னாரு. இதுல 15 lakhs கேஷ் இருக்கு. ஐயோ, இந்த குட்டி பிசாசு வேற பாக்குதே. மம்மி பணத்தை எடுத்துட்டு ஓரமா போயிட்டாங்க. டாடி யாருக்கு கொடுக்க சொன்னாரே.